வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை வந்தாச்சு. இன்றைய தகவலும் வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி எப்படி நாள் ஆரம்பிச்சது? இப்போ தான் நாள் ஆரம்பிச்சிருக்கோம். எப்படி போயிட்டுருக்கு? நீங்கள் எப்படி பிளான் பண்ணியிருக்கீங்க? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் இப்போ தான் லேட்டாக எந்திரிச்சிருப்பீங்க. அதனால தான் நான் வீடியோவும் லேட்டாக போடுறேன். அதாவது இப்போது யூடியூப் சேனல் நிறைய இருக்குது நமக்கு, சரிங்களா? அது எல்லாத்துக்கும் உபயோகமான கருத்தாக இருக்கான்னு சொன்னால் கேள்விக்குறி தான், இல்லைங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு தேவையான கருத்துக்களை மட்டும் எடுத்துக்கணும், சரிங்களா? தேவையான கருத்துக்கள், தேவையில்லாத கருத்துக்கள், நிறைய தேவையில்லாத கருத்துக்கள் தான் வருது. ஒருத்தரை பற்றி புறம் பேசுறது, அடுத்தவங்க அவங்க இப்படி இவங்க இப்படின்னு பேசுறது, இதெல்லாம் என்ன கேட்டால் நமக்கு அவசியம் இல்லைன்னு தாங்க சொல்லுவேன் நான், சரிங்களா? நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதாங்க. யாரோ எப்படியோ போயிட்டு போகிறாங்க. நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்த்தோம்னாலே நிறைய டென்ஷன் நம்மளுக்கு குறையுங்க. அவங்க அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க, அவங்க அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்கவே கூடாதுங்க, சரிங்களா? நம்ம ஒவ்வொருத்தர் ஃபேமிலி லைஃப் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல, சரிங்களா? எல்லோரும் ஒரே மாதிரி லைஃப்பை லீட் பண்ண முடியாது. அப்படி இல்லவும் இல்லை. இயற்கையாகவே எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான அமைப்பு இல்லை, சரிங்களா? வாழ்க்கையோட அமைப்பு ஒரே மாதிரி இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒரு மாதிரி, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு மாதிரி, ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் எல்லாம் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு தான் டென்ஷனே ஜாஸ்தி. அதனால் தயவு செஞ்சு பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் சண்டே ஆச்சுன்னு வைங்களேன், கொஞ்சம் இவங்கள ஃப்ரீயாக விட்டுருங்க. நான் இன்றைக்கி அதுதாங்க சொல்ல போகிறேன். நான் சொல்ல போகிற விஷயத்தில் இதுவும் ஒன்று, சரிங்களா? நான் சொல்கிறது ஏதாவது இல்லைங்க என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு இருந்தாலும் நீங்கள் எனக்கு கருத்து சொல்லுங்கள், சரிங்களா? சரியா தப்பா அப்படின்னு எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா? ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா நாங்கள் மார்க்கெட் போவோம். அதாவது எங்களுக்கு இங்கே கோயம்புத்தூரில் மீன் மார்க்கெட் பக்கம். அங்கே பார்த்திங்கன்னா பிள்ளை குட்டி, சின்ன குழந்தைங்க, பெரிய குழந்தைங்க அத்தனை பேரும் கூட்டம் கூட்டமாக காலே வைக்க முடியாதுங்க அந்த மீன் மார்க்கெட்டில், சரிங்களா? அவ்வளோ கூட்டமாக இருக்கும். நம்ம நினைப்போம், ஐயோ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கொஞ்ச நேரம் தூங்குவோன்னு. ஆனால் பார்த்திங்கன்னா ஊரே அங்கே தான் இருக்கும், சரிங்களா? அது நம்ம தப்புன்னு சொல்ல வர்றதில்லைங்க. குழந்தைங்க தூங்குனாங்க அப்படின்னு சொன்னால் விட்டுருங்க, கொஞ்சம் நேரம் தூங்கட்டும். அப்புறம் நம்ம சாப்பிட்றக்கு எழுப்புவோம் பார்த்திங்களா? நான் அந்த தப்பை நிறைய செஞ்சுருக்கேங்க. இப்போ அந்த தப்பை செய்கிறதில்ல. என் பசங்க சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஐயோ சாப்பிடாம தூங்குறாங்களேன்னு நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? பிள்ளைங்க சாப்பிட்லன்னா கஷ்டமாக இருக்கும்ல. அப்படி எழுப்புவேங்க. ஆனால் இப்போ தாங்க எனக்கே புரியுது, நம்மளே ஞாயிற்றுக்கிழமை ஆனால் கொஞ்சம் நேரம் தூங்கணும்னு நினைக்கிறோம். அவங்களுக்கு அந்த பசி எல்லாம் இருக்காதுங்க. பசிக்கும், டீ குடிக்கணும், காஃபி குடிக்கணும், அந்த மைண்டெல்லாம் இருக்காதுங்க. லீவு அப்படின்னாலே அந்த சனிக்கிழமை நைட்டே அவங்க தூங்குகிற மூடுக்கு போயிடுவாங்க. இது ஏதோ படத்தில் சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி அவங்க அந்த தூங்குகிற மைண்ட் செட்டை சனிக்கிழமையாக செட் பண்ணிக்கிறாங்க. அதுதாங்க விஷயம். அப்புறம் நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, நமக்கும் ஒரு ரெஸ்ட்டான டைம். வேலைகளை ஒதுக்கி செய்யுங்க. ஞாயிற்றுக்கிழமை செஞ்சுக்கலாம்னு நீங்கள் விட்டு வச்சிங்கன்னு வைங்களேன்,
உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அந்த ஃபுல் டே வந்து அந்த வீட்டு வேலைகளை செய்கிறக்கே நேரம் சரியாக போயிடும். அதனால் டைம் நல்லா ஒதுக்குங்க. உங்களுக்காக ஒரு 1 ஹவராவது ஒதுக்குங்க. உங்களுக்கு பிடிச்சத புக்கு படிங்க, பிடிச்ச மியூசிக் கேளுங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, சில பேர்த்துக்கு தைக்கிறது பிடிச்சிருக்கும், சில பேருக்கு எம்ப்ராய்டரி போடுறது பிடிச்சிருக்கும், சில பேருக்கு புக்கு எழுதுறது பிடிச்சிருக்கும், சில பேருக்கு தாயம் விளையாடுறது பிடிச்சிருக்கும், சில பேர்த்துக்கு வந்து பல்லாங்குழி விளையாடுறது பிடிச்சிருக்கும். இப்போல்லாம் அது விளையாடுறாங்களான்னு தெரில. ஆனால் நிறைய பேர்த்துக்கு அதெல்லாம் பிடிக்குது. ஆனால் பிடிச்ச விஷயம் செய்ய முடியல. ஏன்னா நமக்கு டைம் இல்லை. நம்ம எல்லா நாளும் செய்யலைனாலும் வாரத்துக்கு ஒன்ஸு இல்லை மாதத்துக்கு ஒன்ஸாவது உங்களுக்கு பிடிச்சவங்களோட உட்காந்து விளையாடுங்க. பிள்ளைங்களோட உட்காந்து விளையாடுங்க. நம்ம அம்மாமார்கள் சொல்லி தர்றதாங்க பிள்ளைகளுக்கு. பிள்ளைகளோட உட்காந்து விளையாடுங்க. கேரம் விளையாட சொல்கிறாங்களா, கேரம் விளையாடுங்க, தாயம் விளையாடுங்க. இது தாண்டா தங்கம், நாங்கள் சின்ன பிள்ளைகள விளாண்டோம் அப்படின்னு சொல்லி இப்போ பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க. நிறைய பழைய கேம்ஸ் எல்லாம் நம்ம மறந்துட்டோங்க. அதை சொல்லுங்கள். லைவ் வேணுன்னா சொல்லுங்கள், நான் போடுறேன். உங்கள் பசங்க எத்தனை பேர் வந்து கிரிக்கெட் விளையாடுறக்கு போகிறாங்க கிரவுண்டுக்கு? அதை சொல்லுங்களேன் பார்ப்போம். எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் பசங்களாம் கிரிக்கெட் விளாடுவாங்க. காலையில் சாப்பிட்டு கிரவுண்டுக்கு போனாங்கன்னா சாயந்தரம் 7 மணிக்கு தான் வருவாங்க. அது வெயில் அடித்தாலும் சரி, மழை அடித்தாலும் சரி. சரிங்களா? போயிட்டு வந்து காலெல்லாம் வலிக்குது, கையெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் போகாமல் இருக்க மாட்டாங்க. ஆனால் ஃபிசிக்கலாக அது எவ்வளோ எக்ஸசைஸ் தெரியுங்களா? ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைங்களை வெளியில் கூட்டிகிட்டு போங்க. பேட் விளையாட இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் பேட் விளையாட வைங்க. ஸ்கிப்பிங் விளையாட இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் ஸ்கிப்பிங் விளையாட வைங்க. வெளியவே நம்ம போக வேண்டியது இல்லைங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணி போகணுமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நிறைய மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, நம்ம வெளியில் போனால் 1000 ரூபா 2000 ரூபா செலவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். அப்படியெல்லாம் இல்லைங்க. வீட்டுக்கு வெளியவே கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தீங்கன்னா, ஒரு மரத்து நிழலோ, ஒரு நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக நிற்கிற மாதிரி இடமெல்லாம் இருக்கும். அப்படியெல்லாம் இல்லாமல்லாம் இன்னும் நம்ம அந்தளவுக்கு தள்ளப்படலை, இருக்கும். அப்போ பிள்ளைங்கள கூட்டிகிட்டு போங்க. அப்படியே வாக்கிங் மாதிரி கூட்டிகிட்டு போங்க. ஸ்கிப்பிங் கயிறு எடுத்துகிட்டு போங்க. கொஞ்சம் நேரம் விளையாட சொல்லுங்கள். நீங்களும் அப்படியே குழந்தையா மாதிரி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யுங்க. குழந்தைங்கக்கிட்ட மனசு விட்டு பேசுங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஞாயிற்றுக்கிழமை உங்களை ரொம்ப போர் அடிக்க விரும்பலை. நான் அடுத்த வீடியோ வரும். சரிங்களா? இதில் விட்டு போன தகவலை அதில் நான் சொல்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.